பெண்களுக்கே இங்கே வந்துட்டு முன்னுரிமை கிடையாது ஏன்னா ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வெளியே போனா சொல்கிறாங்க. பெண்களுக்கு முன்னுரிமை கிடையாதுன்றது அவங்க சொன்னது அப்பட்டமான ஒரு பொய். புரியுதுங்களா? அப்பட்டமான பொய். ஏன்னா நம்முடைய மாநில நிர்வாகியாக கொள்கை பரப்பு துணை செயலாளராக அக்கா தாகிரா அவர்களை நம்ம நியமித்தோம். முதல்ல வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம நியமித்தோம். அதனால தான் கேட்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கைக்கான டீமை வந்து மாநில அளவில் போடும்போது அதை லீட் பண்ணவங்க ஒரு பெண்மணியை நம்ம நிர்வாகியாக போட்டிருந்தோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து குறிப்பிட்ட சதவீதத்தில் அவங்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும். மாவட்ட நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அணிகள்லையுமே அதே விஷயம் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்குது. மாவட்டத்தில் பிரதிநிதிகள்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு 10 பேர் கிட்ட இருப்பாங்க. அந்த மாவட்ட பிரதிநிதிகள்லையுமே குறிப்பிட்ட சதவீதம் பெண்கள் நிச்சயமாக இருக்கணும்னு சொல்லி பெண்களுக்கு அங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். அதையே தான் வந்து நகரத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள், வார்டு பிரதிநிதிகள் வரைக்கும் பெண்கள் வந்து குறிப்பிட்ட சதவீதம் அவங்களை நியமித்தே ஆக வேண்டும் அப்படின்றது தான் கட்சி வந்து கட்டமைப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதன் அடிப்படையில் தான் கட்டமைப்பு பண்ணி போயிட்டு இருக்குது. கட்டமைப்பு பண்ணி நம்ம போடும்போது நிர்வாகிகள் போடும்போது கண்டிப்பாக 2 பெண்களோ 3 பெண்களோ அவர்கள் கொடுத்துருக்க விகிதாச்சார அடிப்படையில் வந்து பெண்கள் இருக்கணும். இருந்தால் தான் தலைமை அதை அக்செப்ட் பண்ணி அந்த நிர்வாகிகளுக்கு வந்து போஸ்டிங்கே போடுவாங்க.